எல்லாரும் ரோட்ல திட்டிக்கிட்டே போற விஷயம் தான் இது. இதே ஒரு பெட்ரோல் லாரியாவோ இல்ல பால் லாரியாவோ இருந்தா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா? தண்ணின்னா அவ்வளவு இலக்காரம் ஆயிடுச்சுல. ஏன்னா இது இன்னும் லிட்டருக்கு 75 ரூபான்னு போலல. குடிநீரை வீணாக்காதீர்கள்னு போடுறீங்களே, அதெல்லாம் பப்ளிக் எங்களுக்கு மட்டும் தானா? உலகம் ஃபுல்லா எவ்வளவு தண்ணி பிரச்சனை தெரியுமா? பிறகுற 9 குழந்தைங்கள்ட்டு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசல. நம்ம பிளாட்டுக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குறோமா இல்லையா இந்த சம்மர்ல? அந்த தண்ணியும் இப்படி முழுசா கொடுக்காம இப்படி பாதி ரோட்ல ஊத்திட்டு கொடுக்குறாங்களே, உங்களை யார் கேக்குறது? பப்ளிக்கா இப்படி நடக்கும்போது இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா தோணவே இல்லையா? தண்ணி லாரிகள் இனிமேட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு ரூல் கவர்மெண்ட் போடுது அப்படின்னு சொன்னா இதுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும். மக்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி உங்க கையில கொடுப்போமே. அதெல்லாம் விட்டு வேற ஒரு ட்ராக்ல ஒன்னா தூ அப்படின்னு துப்பதானே தோணுது. தண்ணி ஆவியாவாம இருக்கிறதுக்கு தெர்மாகோல் போட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த தண்ணி லாரியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண சொல்ல தெரியலையா? சரி, அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பேசி பிரயோஜனமே கிடையாது. இந்த வீடியோ ஏதாவது தண்ணி லாரி ஓனர் கிட்டயோ தண்ணி லாரி டிரைவர் கிட்டயோ கிடைச்சது அப்படின்னா ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி வாங்குற டைம் இது, சம்மர். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பே ஷோத்துல சர்காஸ்டிக்கா சொன்ன மாதிரி நாங்க சர்காஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னா கர்மா இஸ் பூமராங் பாத்துக்கங்க. ரோட்ல போறவங்க எப்படியும் தண்ணி லீக் ஆகிறத பார்த்தா திட்டுவாங்க. ஆனா புரிஞ்சுப்பீங்க நீங்க. தயவு செய்து தண்ணி லாரியை சரி பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் வாட்டர். தண்ணி லாரி கெஞ்சி கேக்குறோம், வேண்டாம். முடியாதுன்னா கூட பரவாயில்ல விடுங்க. இந்த பின்னாடி எழுதிருக்கிற வாழ்க வளமுடன்றதெல்லாம் தூக்கிடுங்க. நமக்கு தான் ஒரு சொட்டு தண்ணி, எறும்புக்கு அது 6.